கேம் சேஞ்சர் மூவிக்கான அடுத்த சிங்கிள் இப்ப ரிலீஸ் ஆகிட்டு சாங்குக்கான ரெஸ்பான்ஸ் ஓரளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட பாசிட்டிவா இருக்கு. படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். தி ஸ்மெல்மேன் படத்துக்கான ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுது. மென்டல் மனதில் மூவிக்கான ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு செல்வராகவன் டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் லீடா பண்றாரு. விடுதலை 2 ரிலீஸ் ஆன 2 டேஸ்ல வேர்ல்டு வைடா 20 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. அண்டு படத்தோட தமிழ்நாடு வசூல் நேத்திக்கோட இன்னைக்கு அதிகம். நேத்திக்கு 7 கோடிக்கு மேல வந்துச்சு. இன்னைக்கு 8 கோடிக்கு மேல வந்திருக்கு. சலார் 2 படம் என்னோட கெரியர் பெஸ்ட் படமா இருக்கும்னு பிரசாந்த் நீல் இப்ப சொல்லிருக்காரு. சலார் பார்ட் 1க்கு நான் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன். ஆனா பார்ட் 2 என்னோட கெரியர் பெஸ்ட் படமா இருக்கும்னு சொல்லிருக்காரு. விடாமுயற்சி மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. அதை அபிஷியலாவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ ஒரு சில டேஸ்க்கான பேட்ச் இருக்கும், ஒரு சாங் மட்டும் பெண்டிங் இருக்குன்னு நான் முன்னாடி சொல்லிருப்பேன். அந்த ஷூட்டிங் எல்லாம் சேர்ந்து தான் இப்ப முடிஞ்சிருக்கு. ஆல்ரெடி மூவிக்கு அவங்க ஷூட் பண்ண வரைக்கும் எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. இப்ப ஷூட் பண்ணதுக்கு மட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை பார்த்து மூவில சேர்த்தா படம் ஓவர். அண்ட் அடுத்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ரெய்லர் எல்லாம் வரப்போகுது. இப்பவே டிலே, சீக்கிரமே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். SK23-24 அடுத்த வருஷம் வருமா? SK25 அதுக்கு அடுத்த வருஷம் வருமானு கேட்டிருக்காரு. SK23 அடுத்த வருஷம் வந்துரும். SK24 இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. சோ அந்த படம் வர டிலே ஆகும். SK25 வேணா அடுத்த வருஷம் வரலாம். ஆனா அதுவும் டவுட் தான். அஜித் வெங்கட் பிரபு கம்ப பத்தி கேட்டிருக்காரு. திரும்ப இந்த கம்ப வரப்போறதா டாக்ஸ் போகுது. அஜித்தோட அடுத்த படமா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இது மங்காத்தா 2 இருக்க வாய்ப்பு கம்மி தான். இது வேற படமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரவிதேஜாவோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. மாஸ்டரான ஒரு படம் ஒண்ணு வரப்போகுது. விடுதலை 2 நல்லா தான் இருக்கு. எதுக்கு மிக்ஸ்டு ரிவ்யூன்னு கேட்டிருக்காரு. எல்லாருக்கும் பிடிச்சதான் பாசிட்டிவ் ரிவ்யூ. ஒருத்தருக்கு பிடிச்சி ஒருத்தருக்கு பிடிக்கல, ஒருத்தருக்கு ஆவரேஜ்னா ரிவ்யூ மிக்ஸ்டா தான் வரும். இதெல்லாம் தடுக்க முடியாது. விடுதலை 1 அளவுக்கு விடுதலை 2 இல்லாத உண்மைதான். ஆனா அதுக்காக விடுதலை 2 மொக்கல்ல. வெங்கட் பிரபு SK கம்போ அண்ட் தளபதி 29 மூவில பாஸ்ட் பிரசன்ட் இருக்குமான்னு கேட்டிருக்காரு. அதாவது பிளாஷ்பேக் இருக்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸ் போலீஸ்மேன் இந்த மூவில விஜய் நடிக்க போறது அனிஸ் வருது. சோ அப்ப பிளாஷ்பேக் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் SK வெங்கட் பிரபு கம்போ பத்தி கதையெல்லாம் வித்தியாசமான கதையா இருக்குன்னு அவர் சொன்னதா நீங்க சொல்றீங்க. அவரே சொன்னாருங்கிறப்ப அது உண்மையா தானே இருக்கும். என்கிட்ட அது உண்மையான கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி நண்பா தெரியும். பிசாசு 2 ட்ரெய்லர் பத்தி கேட்டிருக்காரு. இப்பதான் ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ட்ரெய்லர் அப்டேட் லேட்டா தான் வரும். நான் வரும்போது சொல்றேன். IPL மூவிக்கான அப்டேட் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்தா ரீசெண்டா அப்டேட் ஒன்னும் அவங்க கொடுக்கல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். நிறைய பேர் வசூலை பத்தி கேட்கறதால அதை பத்தி ஒருத்தர் சொல்லிருக்காரு. இதை வச்சு என்ன பண்ண போறாங்க என்ன ஏதுன்னு வசூல் தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்ல. வசூல் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்ல நானா சொல்லுவேன். இப்ப இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்கேன், டாப் 10 மூவிஸ்க்கான வசூல்னு. ஆனா அது ஆடியன்ஸே கேட்கும் போது தான் அது மூவி மேக்கர்ஸ்க்கு பிரஷரா மாறுது. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வசூலை நமக்கா தர போறாங்க, ஆடியன்ஸ் ஏன் இவ்வளவு ஆர்வமா கேக்குறாங்கன்னு சொல்றாரு. கரெக்ட் தான். இதைதான் நானும் இந்த 1000 கோடி கமெண்ட்டுக்கு எல்லாம் சொன்னேன். 1000 கோடி வந்தானா வரலனா என்ன, நமக்கா தர போறாங்கன்னு. ஆனா ஆடியன்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் என்ன விட்டப்படல. இந்த படம் 1000 கோடி பண்ணுமா, அந்த படம் 1000 கோடி பண்ணுமான்னு இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. சோ இப்பவும் நான் சொல்றது, வசூல் வந்தா நானே சொல்லுவேன். மத்தபடி நல்ல படங்களை ஆடியன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாதான் நல்ல படங்கள் கிடைக்கும். நீங்க வசூலை மட்டுமே எதிர்பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கமர்ஷியல் படங்களை மாத்தி எடுத்து அதை நம்ம தலையில தான் கட்டுவாங்க. வசூலும் அதுக்கு அதிகமா ஏறும். ஃப்ரீயா இருந்த வெப்சீரிஸ் எல்லாம் பார்த்து ரிவ்யூ போட சொல்லி கேட்டிருக்காரு. நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். வெப்சீரிஸும் பார்ப்பேன். ஆனா விட்டு பார்ப்பேன். ஒரே அடியா பார்க்க மாட்டேன். அதனால அதை பார்த்து முடிக்க லேட் ஆயிடும். அதுக்கப்புறம் ரிவ்யூ போட்டா சரி வராதுன்னு தான் நான் ரிவ்யூ போடுறது இல்ல. நான் வேணா இனிமே ட்ரை பண்றேன் ஒரே அடியா பார்த்து. தேவரா 2 இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. சோ இது அடுத்த வருஷம் வராது. UAD மூவி இன்னைக்கு தான் பார்த்தேன். எனக்கு படம் பெருசா பிடிக்கல. சோ இது அடுத்து உங்க சாய்ஸ். நான் இது ஆல்ரெடி சொன்னேன் நண்பா. மத்த சேனல்ல சொன்னதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. மத்த சேனலை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. நானும் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். ஆனா அதையெல்லாம் பத்தி இங்க பேசக்கூடாது. நீங்க எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க நண்பா. இன்ஸ்டா ஐடி ஸ்கிரீன்ல வரும். இதெல்லாம் ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். இன்னைக்கு ஏகப்பட்டது ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் தான். எவ்வளவு கமெண்ட் வரும்னு எதிர்பார்க்கல. சோ கொஞ்சம் நோட் பண்ணி பாத்துக்கோங்க. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் மின்னலே. இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவிக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.